மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து அதுள்ள இப்போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் தருகின்ற ஆதரவு அனைத்துக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகம் முழுவதும் இருந்து பல பேர் என்னுடன் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு தங்களுடைய பிரச்சனைகளை அதே நேரத்திலே இன்னென்ன விடயங்களை பற்றி நான் பேச வேண்டும் என்று சொல்லி என்னிடம் கேட்கிறார்கள். வருகின்ற நாட்களில் அவற்றை பற்றி கட்டாயம் நாங்கள் இதை பற்றி கலைக்கலாம். நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த குரோனிக் ரீனல் ஃபெயிலியர். நீண்டகால நோக்கிலே எங்களுடைய சிறுநீரகங்கள் தங்களுடைய தொழிற்பாட்டை இழப்பதற்குரிய காரணங்கள். அடுத்த காரணத்தை பார்த்தால் வயசு, ஓல்டு ஏஜ் என்று சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு பொருள் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மிருகங்களையோ அல்லது வாகனத்தையோ என்னத்தை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய பாவனை கூட 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 பாவிக்கின்ற காலம் கூட 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 அது பழுதா போய் கொண்டு இருக்கும். அதே போலதான் எங்களுடைய உடலும் அதே போலத்தான் என்றபடியினாலே நாங்கள் வயசு போக 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 இந்த சிறுநீரகங்களுடைய தொழிற்பாடு குறையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. என்றபடியினாலே சாதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் 50-60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் இதை கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும். நான் முதலிலே சொன்ன பல காரணங்கள், அதாவது ஒழுங்காக வேலைக்கு போக முடியாது, காலையில் எழும்ப முடியாது, நடக்க முடியாது, சிறுநீர் கழிப்பதிலே கஷ்டம், அல்லது சிறுநீர் கொஞ்சம் வெளியேறுகிறது, அதே நேரத்தில் சிறுநீரிலே ஒரு மாமா மாதிரி போகிறது, புரோட்டீன் போகிறது. எனவே கண்களுக்கு கீழே வீக்கம் அல்லது உடல் முழுவதும் கொஞ்சம் பருமனாகி வீக்கமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட அறிகுறிகள் ஒரு வயது போனவருக்கு தெரியுமாக இருந்தால் உடனடியாகவே அவர் ஒரு வைத்தியரை கண்டு அந்த வைத்தியரின் ஆலோசனைப்படி அவர் தனக்குரிய இரத்த பரிசோதனையும் சிறுநீர் பரிசோதனையும் கட்டாயம் செய்ய வேண்டும். பல பேர் வருகிறார்கள் என்னவென்றால் கடைசியிலே இந்த சிறுநீரக நோய்கள் முற்றிலும் முத்தின பிற்பாடு, எல்லாம் கூடின பிற்பாடு சில பேர்களை வருகிறார்கள். சீரம் கிரியேட்டினைன் எனப்படுகிற அந்த இரத்தத்தில் இருக்கின்ற அந்த வேதியியல் ரசாயன பொருள் 1.8 மில்லிகிராம் பெர் டெசிலீட்டர் இருக்கின்ற அந்த இரத்த பரிசோதனையுடன் கூட இவர்கள் எங்களிடம் வந்து அடைகிறார்கள். எனவே வயது போனவர்கள் கட்டாயமாக ஒரு குறைந்தது 6 மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது தங்களோட சிறுநீரை சோதித்து பார்க்க வேண்டும். அந்த சிறுநீர் சோதித்து பார்க்கின்ற போது யூரின் ஃபுல் ரிப்போர்ட் என்று சொல்லுவோம். மிகவும் எளிதான ஒரு சோதனையாக உலகம் முழுவதும் எந்த ஒரு இடத்திலையும் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த யூரின் ஃபுல் ரிப்போர்ட். அதாவது சிறுநீருடைய முழு அறிக்கை. இதை நாங்கள் பார்க்கின்ற போது அதில் புரதம் ஏதாவது வெளியேறுகின்றதா அல்லது ஏதாவது காசல் டிபாசிட் இருக்கிறதா, இவ்வாறு அதற்றை பார்த்து நாங்கள் அந்த நோயாளிக்கு சிறுநீரகங்களுடைய தொழிற்பாடு குறைகிறதா என்பதை பற்றி எங்களாலே சொல்லக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த சிறுநீரக தொழிற்பாடுகள் குறைவடைவதற்கு அனைத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு காரணம் என்ன? இந்த வயசு, ஏஜ், ஓல்டு ஏஜ் என்று சொல்லுவோம். அடுத்ததாக முக்கியமான காரணம் எங்கள் இருக்கின்ற பல தகாத பழக்க வழக்குகள். முக்கியமாக சொல்லப்படுகிறது என்ன? இந்த புகைப்பிடித்தல், ஸ்மோக்கிங். எனவே இந்த புகைப்பிடித்தல் என்பது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எத்தனையோ ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் எல்லாம் இதில் இந்த சமூக ஊடகங்களின் மூலமாக வந்திருக்கின்றது. எனவே புகைப்பிடித்தலின் மூலமாக எங்களுக்கு ஒரு விதமான உபயோகமும் வரப்போவது இல்லை. இது மிகவும் முக்கியமானது. எனவே புகைப்பிடிக்கின்ற போது ஒருவருக்கு, அதாவது அவர் நன்மை தெரியும் என்று சொன்னால் அது நான் நினைக்கிறேன் ஒருதருமே கிடையாது. சில நேரங்களில் உங்களுக்கு தெரியும், இந்த மது அல்லது சாராயத்தை குடிக்கின்ற போது சில பேர் சொல்லுவார்கள் ஒரு நாளைக்கு 1 கிராம் கீழே குறைந்தால் அது இருதயத்தை பாதுகாக்கும் என்று. அதுவும் இப்போது 100க்கு 100% அது பிழை என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே இந்த ஸ்மோக்கிங் என்பது, சிகரெட் பிடிப்பது, போதைப் பொருளை பாவிப்பது என்பது உங்களுக்கு தெரியும். இவையெல்லாம் எங்களை உடலிலே சேருகின்ற நச்சுக்களாக இருக்கின்றது. எப்போதுமே இவை எங்களுக்கு தீங்கை விளைவிக்கும். இந்த சிகரெட் பிடிப்பதோ அல்லது என்ன குடித்தாலும் போதைப் பொருள் குடித்தாலும் கூட இவை எங்களுக்கு சாதாரணமாக, உங்களுக்கு தெரியும், இவை சாதாரணமாக இந்த புகை பிடிப்பதன் காரணமாக எங்களுக்கு நுரையீரல் புற்றுநோயா, லங் கேன்சர், நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுகிறது. இது எங்களுடைய சிகரெட் பெட்டிகளிலேயே அடித்து விற்கப்படுகிறது. என்னென்றால்
சிகரெட் குடிப்பது, புகை பிடிப்பது உடல் நலத்துக்கு தீங்காகும் அல்லது புகை பிடிப்பது புற்றுநோயை ஏற்படுத்தும் என்பது அடித்து விற்கப்படுவது. அவர்கள் எங்களுடைய நண்பர்கள் அவற்றை பார்த்து அந்த சிகரெட் பெட்டி எடுத்து அதில் அப்படி எழுதி இருக்கிறது, அதை தங்களுடைய பொக்கற்றுக்குள்ளே வைத்து குடிப்பதை காணுகின்றோம். அதே நேரத்தில் எங்களுடைய இலங்கை போன்ற நாடுகளிலே நாங்கள் இந்த புகைப்பிடித்தனாலே வந்த புற்றுநோயினுடைய படங்களை கூட இந்த சிகரெட் பெட்டியிலே வெளியிலே நாங்கள் அடித்திருக்கிறோம். அதை அடிப்பதற்கு கூட காசு முடிகிறது. எனவே அப்படி இருந்தாலும் கூட எங்களுடைய புகைப்பிடிக்கின்ற நண்பர்கள் அவற்றை விடுவதாக இல்லை என்றாலும் என்னுடைய அறிவுரை என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவற்றை குறைத்து கொண்டு வர வேண்டும். இதுதான் மிக முக்கியம். நாங்கள் ப்ராக்டிக்கபிளாக, அதாவது ஒரு செய்முறையிலே செய்யக்கூடிய ஒன்றை சொல்ல வேண்டும். ஒரு நாளிலே 10 சிகரெட் குடிப்பதற்கு நான் போய் சொல்ல முடியாது, நாளையில இருந்து சிகரெட் குடிக்கக்கூடாது, அது கடைசி மட்டுமே இயலாது. அதே போல தான் நான் உடற்பயிற்சியை நான் சொல்லியிருக்கிறேன். உடற்பயிற்சி செய்வதற்கு எல்லோரும் மைதானத்துக்கு போவாங்க, காலையில் எழும்பி ஒருதலுமே போக மாட்டார்கள். வீடுகளிலே சாதாரணமாக நீங்கள் வீடுகளில் இருக்கிற வேலையை செய்யுங்கள், மாடியிலே மேலே கீழே ஏறி இறங்குங்கள். இவை எல்லாமே எங்களுக்கு உடலுக்கு போதுமான அளவு உடற்பயிற்சியை தருகிறது. அதை விட்டு போட்டு மைதானத்துக்கு போங்கள், ஜிம்முக்கு போங்கள் என்று சொன்னால் அது ஒன்றுமே நடக்காது. அதே போல தான் சிகரெட். 10 சிகரெட் ஒரு குடிப்பவர் வரை நாளைக்கு ஒரு சிகரெட்டும் குடிக்கக்கூடாது என்று சொன்னால் அது உண்மையாக நடைமுறையில் சாத்தியமில்லை. எனவே கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும். ஒரு கிழமைக்கு ஒன்றை குறைத்து கொண்டு வாருங்கள். அதே நேரத்தில் பல பேர் எங்களுக்கு வந்து சொல்வது, ஐயா நான் மதுவாக இருக்கலாம், சிகரெட்டாக இருக்கலாம், ஒரே அடியாக விட்டேன் என்றால் நாங்கள் பிடிக்க மாட்டேன். அதே பிறகு 2-3 மாதத்துக்கு பிறகு நண்பர்களுடன் கல்யாண வீடுகள், களியாட்டங்கள் போகின்ற போது அங்கே இருந்து குடிக்க தொடங்கினால் தொடர்ந்து நான் மயங்கி விழுமட்டும் மதுவையும் சிகரெட்டையும் குடிப்பேன் என்று. இது ஒரு அடிக்ஷன் என்று சொல்லுவோம். அடிமைக்குரிய ஒரு வரவிலக்கணமாக இருக்கின்றது. என்றபடியினாலே நான் என்ன சொல்லுவேன் என்றால், கூடுதலான மட்டும் இந்த இந்த பாட்டியில் போவேனாம் என்று நான் சொல்ல முடியாது. போனாலும் பரவாயில்லை, இந்த மது அல்லது சாராயம், சிகரெட்டுகள் பரிமாறப்படுகின்ற கொடுக்கப்படுகிற இடங்களில் போய் நீங்கள் இருக்க வேண்டாம். அவ்வாறு இருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு கட்டாயமாக அந்த ஒரு பாவச்சோதனை, டெம்டேஷன் என்று சொல்லுவோம், அந்த பாவச்சோதனை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அவற்றுக்கு நீங்கள் அடிமையாகலாம். அதே நேரத்தில் நண்பர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சின்ன ஒரு கருத்து, இது எப்படி இது போகிறது எனக்கு தெரியாது, அவர் நண்பர்களை சொல்லலாம், நீங்கள் என்ன, நான் உன்னுடைய நண்பன் உயிரோடு இருப்பது உனக்கு விருப்பம் இல்லையா, உனக்கு விருப்பம் இல்லையா? நான் சிகரெட் குடித்தால் நான் இறந்து போயிடுவேன், நான் சாராயம் குடித்தால் எனக்கு ஏற்கனவே என்னுடைய ஈரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே என்னுடைய ஈரல் சிரோசிஸுக்கு போய் கொண்டிருக்கிறது, எனவே நான் இன்னும் சாராயம் குடித்தால் நான் இறந்து விடுவேன், எனவே உங்களுடைய நண்பர் இறப்பதற்கு உமக்கு விருப்பமா என்ற ஒற்று கேள்வியை மட்டும் நீங்கள் அவரிடம் கேளுங்கள். கேட்டீர்களாக இருந்தால் நான் நினைக்கிறேன் அவரது மனித பிறவியாக இருந்தால் மீண்டும் உங்களுக்கு அவர் இந்த மதுவையோ அல்லது சிகரெட்டையோ குடிக்க தரமாட்டார். எனவே முக்கியமாக இன்று நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன, இந்த மது அல்லது சிகரெட் முக்கியமாக எல்லாம் இந்த சிறுநீரக தொழிற்பாட்டை பாதிக்கும். எனவே நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்க்காதவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்திலே இந்த நிகழ்ச்சி நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நேரடியாக என்னுடன் தொடர்பு கொள்ள வேண்டுமாக இருந்தால் 009477756245. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.